தாயகத்தில் இருந்து கடல் கடந்து தமிழர்களுக்கு இன்னொரு அன்னையாக இருக்கக்கூடிய இந்த குவைத் பூமியில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லலாமா? அல்லது தமிழர்களை பண்படுத்தி அரசியல்படுத்தி ஜனநாயக வழியில் நெருப்படுத்தி கொண்டிருப்பதை ஒரு முகாமையான கடமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய கலாச்சார பேரவையினுடைய தொண்டர்களை தோழர்களை சந்திப்பதை மகிழ்ச்சி என்று சொல்லலாமா? அல்லது நமது தமிழர் ஊடகமான ஜீவா டுடேயின் குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சின்னு சொல்லலாமா? அப்படின்னு இதை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னை திக்குமுக்காட வைத்திருக்கிறார்கள் இந்த வளைகுடா தமிழர்கள். நானும் பேராசிரியர் சுந்தரவள்ளியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, ஜீவா நம்ம இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு. உண்மையிலே இப்பதான் பேசிச்சுட்டு இருந்தாங்க. அங்க போனா கொஞ்சம் அக்கப்போர்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, போட்டுக்கிட்டு தினைக்கும் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால இங்க இருக்கலாமே, முழுக்க நம்ம ஆளுகளா இருக்கிறாங்க, நம்ம மொழி பேசுறாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, முகம் எல்லாம் நம்ம முகங்களா இருக்கு, எல்லாம் ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, கீழக்கரை, கூத்தாநல்லூர், திருவாரூர், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டைன்னு நம்ம ஊர் ஆட்கள் தானே இங்க இருக்கிறாங்க, அதே முகங்கள் தானே, அதனால நம்ம பேசாம இங்கே இருந்துடலாம்பா, இதுவும் நம்ம ஊர் மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதனால வந்து இறங்கி 24 மணி நேரம் கூட முடியாத நிலையில் நம்ம மதுரைய, நம்ம திருச்சிய, நம்ம சென்னையை பிரதிபலிக்கின்ற ஒரு உணர்வை எங்களுக்கு இந்த குவைத் மண் தந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மன்னராட்சி நடைபெறுகிறது, ஆனா எல்லா ஜனநாயக நெறிகளும் பண்புகளும் அவ்வளவு துல்லியமாக கடைபிடிக்கப்படுகிறது. அவ்வளவு நல்லா இருக்கு, எல்லாமே சுத்தமா இருக்கு. அந்த விதத்தில் எனக்கு முதலில் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் மனிதநேய கலாச்சார பேரவைக்கும் முதலில் என் இதயம் கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்கு. அரசியலை தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அரசியல்ங்கிறது ரொம்ப முகாமையானது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரா இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வழக்கு எல்லாம் கேட்டிருப்பீங்க, கோர்ட்ல என்ன மாதிரி கேஸ் நடக்குதுன்னு. அக்பர் சீதா காதலிக்கலாமா கூடாதா அப்படின்னு நீதிமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில தமிழ் விவசாயிகள் ஒரு காலத்துல அரை நிர்வாணமா போராடினா நம்ம தஞ்சாவூர்காரன், இன்னைக்கு நம்ம பஞ்சாப் சிங்கங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் யாரு? தேச துரோகியா? நமக்கெல்லாம் சோறு போடுற கூட்டம் அங்க போராடிக்கிட்டு இருக்கு டெல்லியில. குறைந்தபட்ச விலை எங்களுக்கு நிர்ணயம் செய்யணும். ரொம்ப அடிப்படையான கோரிக்கைகளை, வாழ்வாதார கோரிக்கைகளை கேட்டு போராடும். ஏன்னா விவசாயிகள்ங்கிறவங்க உபரிக்காக உழைக்கிறவன் கிடையாது. அவன் அந்த மண்ணை பதப்படுத்தி அதை போட்டு அதுல வரக்கூடிய நெல் சோறாக்கி அதை கொடுக்கறதுங்கிறது ஒரு தொழில் தான், ஒரு கமர்ஷியல் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவன் அதுல வியாபாரத்துக்காக மட்டும் செய்ய மாட்டான். அவன் இந்த பூமியை நேசிக்கிறவன். அவன் ஒரு நாள் நான் போய் என் பூமியை பார்க்காட்டி என் பூமி கோவிச்சுக்கும், மூடிக்கும். நேத்தையே என்னை பார்க்க வரல, ஒரு காதலனை பார்த்து கேட்கிற மாதிரி அந்த மாதிரி உறவோட வாழ்றவன் இந்த மண்ணோட, இந்த மக்கள், இந்த நம்ம மக்களை நேசிக்கிற மாதிரி இந்த மண்ணை நேசிச்சு அதை உழுது அதை சீர்படுத்துற ஒரு கூட்டம். இன்னைக்கு அவனை ரோட்ல வச்சுக்கிட்டு அவனுக்கு ஆணி படுக்கைகளை செய்து, இதெல்லாம் நம்ம சொல்றோம், எவ்வளவு கொடூரம் பாருங்க. இந்த நாட்டின் குடிமக்கள்ங்க, அவன் இந்த மண்ணின் மைந்தன், அவன் அந்த பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள். அவனை ஆணி படுக்கை போட்டு வரவேற்கிறாரு ஒரு அரசு. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு வேதனை. ஆனால் வழக்காடு மன்றத்துல அக்பரும் சீதாவுக்கும் ரொமான்ஸ் வந்துடாம பாத்துக்கோங்க அப்படின்னு நீதிமன்றத்துல கேஸ் போட்டு அதை ஒரு நீதிமன்றம் அட்மிட் பண்ணிருக்கு பாருங்க இந்த வழக்க. யார் யா அக்பர், யார் யா சீதானா அது 4 காலில் நடக்கக்கூடிய சிங்கங்கள். அப்படி அக்பர் 4 காலில் நடக்கிறாரா, சீதா 4 காலில் நடக்கிறாங்களா அப்படின்னு.
என்னையா அவங்களுக்கு, ஏன்னா அது ஜூல ஒரே இடத்துல வச்சுட்டீங்க, அது எப்படிங்க ஒரு இஸ்லாமியர் பக்கத்துல சீதாங்கிற சிங்கம் இருக்கலாம்? இதையெல்லாம் ரொம்ப ஏதோ சீரியஸாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையிலே நம்புவாங்க போல, அக்பர்னு ஒரு சிங்கம் வந்து முஸ்லீமா இருக்கு, சீதான்னு ஒரு அம்மா இந்துவா இருக்கு, அவர் 5 வேளை அந்த அக்பர் சிங்கம் தொழுகுது, இந்த அம்மா வெள்ளிக்கிழமை ஆனா விரதம் இருக்குது, நம்புறாங்க போல அந்த சிங்கத்தையும். அதுக்கு பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு ஜாலியா இருக்குங்க. சீதாவோட மனசுல அக்பர் இருக்காங்களா, ஷாஜகான் இருக்காங்களான்னு சத்தியமா தெரியாது. அவங்க லைஃப் ஸ்டைல் வேற இல்ல, சிங்கத்தோட லைஃப் ஸ்டைலுங்கிறது வேற. அவன் என்ன வேலை பார்க்க போறானா, கல்யாணம் பண்ண போறானா, பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ண போறாங்களா, இதெல்லாம் நடக்கும் சிங்க லைஃப்லயும். ஆனா எதுவுமே அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டைவர்ஸ் அறிவிக்கணுமா என்ன? அவங்க அதே ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இதை ஒரு கேஸ் போட்டு உடனே நீதிமன்றம் அதுக்கு தீர்வு வேற சொல்லியிருக்கு. பொடனில அடிச்சு, ஏண்டா டே வேலை இல்லையாடா நீதிமன்றத்துக்குன்னு கேட்காம, ஏன்டா அப்படி விளையாண்டுட்டு இருக்கீன்னு கேட்காம அந்த பேரை மாத்திருங்க அப்படின்னு இருக்காங்க. முனியசாமி முனியமான வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு, 2 பேருமே பிரச்சனை இல்ல. இல்ல சீதா ராமர்னு வச்சிருங்கன்னு இருக்காங்க. இல்ல எவ்வளவு ஒரு கொடுமை, ஒரு கேவலம் பாருங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? இப்படியெல்லாம் நடக்கும். அதாவது இது மன்னராட்சி நடக்கிற ஒரு பூமி. நீங்க இந்த மாதிரி அபத்தங்கள் எல்லாம் கேள்வி கேட்கல. ஆனால் அது ஜனநாயக நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்ம நெஞ்சு நிமிர்த்தி சொல்றோம், ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு, ஒரு துணைக்கண்டம், இத்தனை மாநிலங்கள், இத்தனை மொழி பேசுற, இத்தனை மதம் இருக்கிற, இத்தனை கலாச்சார வேறுபாடுகள் இருந்தும் இந்த நாடு அப்படியே இருக்கு. அப்படியெல்லாம் பேசுகிற ஒரு நாட்டில் ஆம்பளை சிங்கம் பொம்பளை சிங்கம் மதம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு அதுக்கு தீர்வா பேரை மாத்திருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த தீர்ப்பை நீங்க சீதா பக்கத்துல போய் வாசிங்கிறேன். அந்த சீதாங்கிற சிங்கத்துல போய், சீதா சீதா இந்த நிக்கா செல்லாது, அது இந்து அப்படின்னு நீங்க வந்து சீதா கிட்டயோ இல்ல அக்பர் கிட்டயோ 2 பேர்ட்ட யார்ட்டையா போய் சொல்லுங்கிறேன். ஏன்னா கோர்ட் வந்துச்சுன்னா யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்கள்ட்ட போய் இதை கொடுக்கணும்ல, இந்த கோர்ட்டு காப்பிய, அதை போய் பக்கத்துல கொடுங்களேங்கிறேன். ஆனா இவங்க இப்படி செஞ்சாலும் செய்வாங்க. அதுக்கு ரெகுலரா மாமிசம் போற ஆளை விட்டு கொடுக்கட்டாலும் கொடுக்க விடுவாங்க. எப்படி கொடுத்துட்டோம்ல, ஏன்னா அவன் பழகிருப்பான், அவன் அந்த நாய்க்குட்டி மாதிரி பழகிருப்பாங்க. அப்படி தட்டி தட்டி பீஃபையோ மட்டனையோ தூக்கி போட்டு பழகிருப்பாங்க. இல்ல சீதா வேற பீஃப் சாப்பிடும், அது வேற கொடுமை. அதை பீஃப் சாப்பிடாதுன்னு சொன்னா அது அந்த பீஃப் கொடுக்கறோன்னு சாப்பிட்றோம். சரி பீஃப் தான் இல்ல, அதை விட நல்ல உணவா இருக்கே அப்படின்னு. அதனால இத வந்து எங்க அங்கயா இது எவ்வளவு பெரிய மிருகவதை தெரியுமா? நீங்க பீஃப் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்கடா, எங்களை ஏட்டா வதைக்கிறீங்க அப்படின்னு. அது சிங்கம். ஆனா உண்மையிலே சிங்கங்களுக்கு எல்லாம் உண்மையிலே இந்த விவரம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல வேலை 5 அறிவோடு இருக்கு. உண்மையிலே அதுக்கெல்லாம் ஒரு 6வது அறிவு இருந்துச்சுன்னா, டேய் என்னடா நடத்திக்கிட்டு இருக்கீங்க எங்களை வச்சு அப்படின்னு உண்மையிலே வெறியா இருக்கும் சிங்கங்கள்லாம். அதனால இப்படியான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. ஒரு அபத்தங்களையும் ஆபத்துகளையும் சட்டங்களை வைத்தே செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா நடக்கும், காமெடியா இருக்கும். ஆனா இதையெல்லாம் இன்னைக்கு ஒரு கேஸ் ஆகி பேப்பர்ல வந்து எல்லாரும் நம்ம படிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு பேர் மாத்தி இருக்கிறாங்க, அது ஒரு தீர்ப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப தான் நம் இந்த மாநாட்டில் நாம் குழுமி இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அதனாலதான் அவங்க சொன்னாங்க, பேசாம இங்க வந்துருவோம், இங்க உங்க ஜூல பேர் வைக்கிற வேலையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இங்க இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அதனாலதான் அவங்க இங்க வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முதலில் இந்த மாநாட்டினுடைய பெயர் தமிழர் எழுச்சி மாநாடு அப்படிங்கிறது இன்றைய சூழலில் நமக்கு தேவை. எப்பவுமே நம்ம ஆட்களுக்கு நம்ம ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மொழி பாசம், இனப்பாசம், ஊர் பாசம்லாம் நிறைய வரும். அது வரையும் அவன் சொந்த ஊருக்காரன்ட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் எனக்கு பஞ்சாயத்து, அவனை பத்தி எனக்கு தெரியாதா, இவனை பத்தி தெரியாதா இருப்பான். இல்லைன்னா ஜாதி சண்டை, அந்த தெருக்காரன் இந்த ஜாதிக்காரன் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இங்க குவைத்தில் வந்து இறங்கியதும் நமது என்னோட அருமை நண்பர், அருமை சகோதரர் தமிழன் சார் அவர்கள் சொன்னது அதான், இங்க ஜாதியும் கிடையாது கட்சியும் கிடையாதுங்க, தமிழனா இருக்கிறாங்க. அந்த செய்தியை தான் அவர் சொன்னார். அதே போல தோழரை வரவேற்க திமுக இருந்து வர்றாங்க, அதிமுக இருந்து வர்றாங்க, திராவிடர் கழகத்திலிருந்து வர்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருந்து வர்றாங்க, பாமக எல்லாருமே வர்றாங்க. ஏன்னா தமிழர் அப்படிங்கிற அந்த உணர்வை கட்சிகள் கட்டுப்படுத்தக்கூடாது, அந்த உணர்வை வளர்ப்பதுதான் கட்சிகள்.
தமிழ்நாட்டின் அடையாளங்கிறதே எல்லா கட்சியுமே தமிழர் உணர்வுள்ள கட்சிகள் தான். திராவிட கட்சிகள்ங்கிறது தமிழர் அரசியலை இங்கு அடிப்படையாக கொண்ட அரசியல். தமிழன்னா சூத்திரன், தமிழ் மொழி நீச மொழி, சமஸ்கிருதம் புனித மொழின்னு நம்ம மொழியையும் இனத்தையும் அவமானப்படுத்திய அந்த ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து தமிழண்டான்னு தலைநிமுறை வைத்தது திராவிட இயக்கம் தான். அந்த திராவிட இயக்கம் அடுத்து திராவிட இயக்கத்திலிருந்து பிரிந்த அமைப்புகளாகட்டும், உருவான அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே மொழி இனம்ங்கிற அந்த அரசியலை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் தமிழர் அப்படிங்கிற அந்த அரசியலை முன்னிறுத்துவதன் மூலமாக நம்மிடம் செயற்கையாக திணிக்கப்பட்ட அந்த சாதிய பிரிவினைகளை தூக்கி எறிந்து விட்டு தமிழர்களாக நம்ம இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. இது ரொம்ப தேவையான மாநாடு. இன்னைக்கு தமிழர் எழுச்சி மாநாடு. இதை சொல்லும் போதே நம்ம தோழர் ஒருத்தர் எழுச்சி தமிழர் மாநாடுன்ட்டாரு. தோழர்கள் பார்த்தாங்க. நம்ம தோழர் எழுச்சி தமிழர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நம்ம மாநாட்டுக்கு பேர் கரை இருக்குல்ல, பேர் இங்க தமிழர் எழுச்சி மாநாடுன்னு அவங்க பார்த்துட்டாங்க. நாளைக்கு தானே நம்ம ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், இன்னைக்கே பண்ணிட்டாங்க போல. சரி, எல்லாம் ஒண்ணு தானே. தோழரும் தமிழ் தேசிய விடுதலை தான் பேச போறாரு, அந்த எழுச்சி தமிழரும் தமிழ் தேசிய விடுதலை தான் பேச போறாருங்கிறப்ப ரெண்டு தமிழ் தேசியவாதிகளும் ஒண்ணு அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நாளைக்கு அந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால அந்த அடிப்படையில் இந்த தமிழர் எழுச்சி, எழுச்சி தமிழர்னு எப்படி போட்டாலும் இன்று தமிழ் தேசிய இனம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி போய் கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பாருங்க, இப்ப தமிழர் அரசியலை நேரடியாக எதிர்க்க முடியாத எதிரிகள் இப்போது பெரியார தமிழர் விரோதி, தமிழர் எதிரி அப்படிங்கிற அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஒரு வகையில இதுவே நமக்கு வெற்றி தான். ஒரு காலத்துல இந்திய திணிச்ச கூட்டம், இந்தி தான் நீங்க படிக்கணும்னு சொன்ன கூட்டம், சமஸ்கிருதம் தான் கடவுளுக்கு புரியும்னு சொன்ன கூட்டம், இன்னைக்கு தமிழர் அரசியலை நாம் கையில் எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலையை இன்னைக்கு 70-80 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம் உருவாக்கிருச்சு. அன்னைக்கு தமிழ் தமிழ் தமிழர்னு பேசினப்பெல்லாம் பிரிவினவாதி, தேச துரோகின்னு பெரியாரை பார்த்து, அண்ணாவை பார்த்து, கலைஞரை பார்த்து சொன்னவர்கள். ஈழத்தமிழர் அரசியலை தமிழ் ஈழம் வேண்டும் என்று கலைஞர் பேசிய போது ஒரு பார்ப்பன ஊடகம் கேலி கார்ட்டூன் போட்டது, எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு கலைஞர் கேட்கிறாராம். அதாவது பெரியார் கலைஞர் ஈழம், தமிழ் ஈழம்னு கேட்டதை அவ்வளவு கொச்சைப்படுத்தி போட்டாங்க. இது அப்ப ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகு 2009க்கு பிறகு ஈழத்தமிழர் அரசியல் நடந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது கடுமையான விமர்சனம் வந்த காலகட்டத்தில் அதே பார்ப்பன ஊடகம் ஈழத்தமிழர் விஷயத்தில் கலைஞர் துரோகம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்ப கலைஞர்கிட்ட அந்த கேள்வி கேட்ட போது கலைஞர் சொன்னாரு, இதே பார்ப்பன ஊடகம் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் தனிநாடு கேட்கிறான், கலைஞர் தமிழனுக்கு தனிநாடு கேட்கிறாரு அப்படின்னு எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு தமிழர்களின் அரசியலை கொச்சைப்படுத்தி போட்டது. இன்று அந்த அரசியலை வைத்தே என்னை இவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஒரு வகையில் கருணாநிதிங்கிற தனிப்பட்ட மனிதனை இவர் விமர்சிக்கிறார்கள். நாங்கள் பேசிய அந்த தமிழ் தேசிய அரசியலை இன்னைக்கு எங்கள் எதிரிகள் பேச வச்சிருக்கிறோம், அது வெற்றி தான் அப்படின்னாரு. எவ்வளவு நுட்பமான பார்வை பாருங்க. அன்னைக்கு எங்களை எங்க கொள்கையை எதிர்த்தீங்க, இன்னைக்கு நீ என்னை எதிர்க்கிற, பரவாயில்ல, என்னுடைய ஈழத்தை இன்னைக்கு பார்ப்பன பத்திரிகைகள் பேசுதுன்னா அதை எங்களுக்கு எதிராக கூட பேசு, ஆனா எங்க கொள்கையை நீ பேச ஆரம்பிச்சிட்டேல, மகிழ்ச்சி அப்படின்னாங்க. அப்ப அந்த வகையில் தமிழர் அரசியல் அப்படிங்கிறத இன்னைக்கு எதிரிகள் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த திராவிட இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், அந்த மொழி இனம் சார்ந்த அரசியலை சாதி அரசியல் இருந்து பிரித்து தூக்கி எறிந்து தனித்துவமான நம்ம தமிழர் அரசியலை முன்னெடுத்தனுடைய விளைவை தான் இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்று எதிரிகள் வேற ஆயுதத்தை எடுக்கிறான். தமிழருங்கிற அரசியலையே திராவிட இயக்கத்துக்கு எதிராக மாத்துறது. பெரியாரே தமிழர் இல்ல தெரியுமா? பெரியார் என்ன தமிழுக்கு செஞ்சாரு? பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழினாருன்னு எப்படி இவங்க எல்லாம் தமிழ் மேல பாசம் இருக்கிற மாதிரி. அப்ப பெரியாரை இவர்கள் எப்படி பயன்படுத்த விரும்புறாங்கன்னா, பெரும் தமிழர் கூட்டத்திடம் இவர் அந்நியப்படுத்தணும், எதிரியாக்கணும் அப்படிங்கிற அரசியலைத்தான் அவர்கள் செய்வார்கள். அடுத்த அரசியல், பெரியார் தலித்துகளுக்கு எதிரி, அவர் பறையர் சமூகத்துக்காக போராடல, அவர் இடைநிலை சமூகத்துக்காக தான் போராடினாரு, நான் பிராமின் ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு தான் போராடினாரு, நீங்க தலித்துகளுக்கு அவர் எங்க பேசினாரு, என்ன குரல் கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த அரசியல். இதுல என்னன்னா, இரண்டுமே பெரியாருடைய அரசியல். தமிழர் அரசியலாக இருந்தாலும் இன்று ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியல், இரண்டுமே பெரியார் பேசிய அரசியல்.
இன்னைக்கு அந்த அரசியலை எதிரி கையில் எடுத்துட்டு பெரியாருக்கு எதிராக அதை மடைமாற்றுகிற வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நமது அரசியல் வெற்றி பெற்று இருக்கிறதுனா, எதிரிகள் நம்ம அரசியலை பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது அவர்களால். ஆமா, இந்தந்த சாதிக்காரங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க எல்லாம் படிக்க கூடாது அப்படிங்கிற அவங்க மனு தர்மத்தை இன்னைக்கு வெளிப்படையா அவர்களால் பேச முடியாது தமிழ்நாட்டுல. அதனாலதான் நாங்க அப்படி சொல்லல, திராவிட கட்சிகள் தான் தலித்துகளை படிக்க விடாம பண்ணுச்சுன்னு. இன்று இந்தியாவிலேயே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஆதி திராவிடர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறார் என்றால் அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியாக ஒரு தாழ்த்தப்பட்டவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நம்ம தோழர் இருக்கிறார்னா அதுக்கு காரணம் இங்க பெரியார் இயக்கம் தமிழ்நாடு தான், வேற எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. எந்த மாநிலத்திலும் உயர் நீதிமன்றத்தில் இந்த அளவுக்கு பட்டியல் சமூகத்தினரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவரும் கிடையாது, பிற்படுத்தப்பட்டவரும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயர் நீதிமன்றத்தில் ஆதி திராவிடர்கள் அதிகம், ஆதி திராவிடர்கள் நீதிபதிகள் அதிகம். முதல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இங்க தமிழ்நாட்டில இருந்து போனவங்க தான். 72ல பெரியார் கேட்டாரு, கலைஞர் ஆட்சி நடக்கும்போது ரொம்ப வெளிப்படையா கேட்டாரு, எப்பா என்னப்பா என்னுடைய ஆட்சின்னு சொல்ற, பெரியார் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்க, ஏன் முதலியார் வந்துட்டாங்க, வன்னியர் கோனார் எல்லாரும் நீதிபதியா வந்துகிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம் பறையர் சமுதாயம், அவங்க இன்னும் ஒரு நீதிபதி ஆகலையே அப்படின்னு கேட்டபோது உடனடியாக வரதராஜன் என்பவரை 1972 கலைஞர் நீதிபதி ஆக்கினார், உயர் நீதிமன்ற நீதிபதி ஆக்கினார். அந்த வரதராஜன் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியா போன முதல் தலித்து. இன்னைக்கு இவர்கள் சொல்றாங்கல்ல, வட இந்தியா பீகார் உத்தரப்பிரதேசத்துல இருந்து இப்ப வரையும் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கூட நீதிபதி ஆக முடியாது. அங்க நிலையெல்லாம் மோசம். ஏதோ லாலு பிரசாத் யாதவ் மாதிரி நம்மால் ஒருத்தர் இருக்கிறாரு, லோகியா மாதிரி கொஞ்சம் சீர்திருத்த சிந்தனையாளர்கள் இருந்ததுனால ஓரளவு பீகார்லாம் கொஞ்சம் பிசி கான்சியஸ் இருக்கு. இத்தனைக்கும் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க, அதனாலதான் இருந்திருக்கு. இப்ப ஏன் தமிழ்நாடுங்கிற பெருமை இருக்குன்னா, நம்ம உண்மையிலே தமிழர்கள். நீங்க என்ன பெரிய கொம்பனான்னு சில கேள்வி கேட்பாங்க, நம்ம அடிச்சு சொல்லுவோம், இந்தியாவின் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது தமிழ்நாடும் தமிழனும் கொம்பன் தான், அதுல எந்த சந்தேகம் இல்ல. எதுல கொம்பன்? பெண்களை படிக்க வைக்கிறதுல நம்ம தான் கொம்பன். இந்தியாவினுடைய தேசிய சராசரியை விட பல மடங்கு அதிகம் பெண்கள் உயர்கல்வியில பெற்றது தமிழ்நாடு தான். இன்னொன்னு சொல்லவா, இப்ப பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நமது பிரதமர் நரேந்திர மோடி வந்து பட்டமளிக்க வராரு. அவர் உள்ளுக்குள்ள என்ன நினைச்சான்னு தெரியல, ஆளுநர் ரவி வேற இருந்தாரு. பட்டம் உயர்கல்வி பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்குறதுல பாதி பொண்ணுங்க ஹிஜாப் அணிஞ்சிட்டு வருது. திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில கூகுள் சர்ச்ல போய் அந்த இமேஜ் எல்லாம் தேடி பாருங்க. பாதி பேர் ஹிஜாப் அணிந்தவர்களை டாக்டரேட் ஆக்குறாங்க. அவன் ஹிஜாப் அணிஞ்சா 10ஆம் வகுப்புக்கு அரசு தேர்வுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் சங் பரிவார். இங்க ஹிஜாப் அணிஞ்சவங்கள டாக்டரேட் ஆக்கிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி படிப்புகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் விண்வெளி இஸ்ரோல சாதித்ததுல தென்காசியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய ஒரு பெண்மணி தான் இஸ்ரோ இப்ப சாதிச்சாங்களே, அது என்ன திட்டம், இப்ப இஸ்ரோல அனுப்புறாங்களே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, எனக்கு பேர் மறந்து போச்சு, ஒரு இஸ்லாமிய பெண் தானே அந்த. அப்ப மண்ணிலும் இல்ல விண்ணிலையும் வந்து ஹிஜாபுகளையும் பரதாக்களையும் அனுப்புறது தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு கொம்பன் தானே, தமிழன் கொம்பன் தான், அது தமிழ் பெண். தமிழ்நாட்டில் இருந்தால் சாதித்துட்டு உயர உயர போய்கிட்டே இருக்கலாம். அதனால தமிழன் கொம்பன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாடு கொம்பன் தான். படிக்க வைக்கிறதுல இருக்கட்டும், பெண் கல்வியாக இருக்கட்டும், தலித் மக்கள் விடுதலையா இருக்கட்டும், தலித் மக்கள் தமிழ்நாடு அளவுக்கு உயர் பொறுப்புகளில் யாரும் கிடையாது. சட்டம் ஒழுங்கு டிஜிபியா ஒரு தலித்தை முதன்முறையாக நியமித்தது தமிழ்நாடு தான், கலைஞர் ஆட்சி 89ல. டிஜிபியாவே தலித்துக்கு போஸ்ட் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, டிஜிபி போஸ்ட்லாம் ரொம்ப ரேர் தான். அது லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு போஸ்டா ஒரு தலித்தை வந்து 89 நியமித்தது கலைஞர் தான். இப்ப நான் சொல்றதெல்லாம் வெறும் கொள்கை முழக்கமோ வர்ணனையோ கிடையாது, இதெல்லாம் நடந்த விஷயம். நான் பிறக்கிறதுக்கு முன்பு இருந்தே இந்த சீர்திருத்தங்களை, நான் பிறக்கல, எங்க அம்மா அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே திராவிட இயக்கம் வருங்கால தலைமுறையை எப்படி வளர்க்கறதுன்னு யோசிச்சிருக்கு. அதனால நான் திருப்பி திருப்பி சொல்றேன், தமிழன் கொம்பன் தான். 2 கொம்பு முளைச்சிருக்கு நமக்கு. சமூக நீதிங்கிற கொம்பு இருக்கு, மொழி உணர்வுங்கிற கொம்பு இருக்கு. அது இரண்டுமே சாதியை ஒழிச்சிட்டு நம்ம தமிழருங்கிற அரசியலை வளர்த்தெடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அதற்கு காரணம் இங்க நீதி கட்சி காலத்தில் இருந்தே சாதி தப்பானது, வகுப்புவாரி உரிமை, இடஒதுக்கீடு, இது குறித்த ஒரு பார்வை, ஒரு விவாதம், ஒரு ஆய்வு வேற எங்கேயும் நடைபெற்றதில்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நடைபெற்றிருக்கு.
விபி சிங்க்கு நெருக்கமான மாநிலம் தமிழ்நாடு தான். அவர் பிறந்த உத்தரப்பிரதேசம் இல்லை. ஏன்னா இங்கதான் இடஒதுக்கீடு பத்தி ஒரு பார்வை இருக்கு. இங்கதாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடஒதுக்கீடுக்காகவே ஒரு அமைப்பு உருவாக்குது, வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு. இந்த மாதிரியான அரசியல் போராட்டங்கள், சமூக நீதி போராட்டங்கள் இங்கதானே நடக்குது. அது மட்டுமா, பட்டியல் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூகத்தில் அருந்ததியர்கள் வர முடியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் 3 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு தமிழ்நாடு. அப்ப சமூக நீதி எவ்வளவு நுட்பமா பாக்குது பாருங்க. முஸ்லிம்கள் பேக்வர்டு கிளாஸ்ல இருக்கிறாங்க, பிசில அவங்களால போட்டி போட்டு வர முடியாதுன்னா அதுல தனியா 3.5% கொடுக்குது. யோசிச்சு பாருங்க. அதாவது இப்படி இந்தாங்கப்பா இடஒதுக்கீடுன்னு கொடுத்துட்டு போல. இடஒதுக்கீடு கொடுத்தா முதலியாரும் வன்னியரும் ஒன்னா? கண்டிப்பா கிடையாது. முதலியாரு நில உடைமை சமூகம், பார்ப்பனர் அல்லாத சமூகத்திலேயே அவங்க படிச்சவங்க. அப்ப அவர்களுக்கு கொடுக்கிற இடஒதுக்கீடையும் வன்னியருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா, வன்னியர் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க, படிப்புலையும் கல்வியிலும் கீழே இருக்கிற சமூகம். முதலியார்கள் தெருக்குள்ளேயே போக முடியாத சமூகங்கள். இன்னைக்கு அப்படி கிடையாது. அப்ப முதலியார்களுக்கும் பிள்ளைமாருக்கும் இருக்கிற அதே சம வாய்ப்பை நீங்க வன்னியர் மாதிரி சமூகங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்ப அதை யோசிக்கிறாங்க. நீதி கட்சி பிரியல முத்தையா முதலியார் கம்யூனல் ஜீவா கொண்டு வரும்போது அதை 5-6 வருஷம் கொண்டு வர முடியல. அது 29, 28 தான் கொண்டு வராங்க. பெரியாரா தான் சொல்றாரு, வெறுமனே நான் பிராமின் கொண்டு வராதீங்க, நான் பிராமில் பேக்வர்டு கிளாஸ் கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு சைவ முதலியாரும் ஒரு வன்னியரும் போட்டி போட முடியாது, அவங்க வேற இவங்க வேற, படிநிலையில் கீழே சமமற்ற ஒரு சூழல் இருக்குங்கிறப்ப அதை பிரிச்சு கொண்டு வராரு, வகுப்பு வரி பிரதித்துவம்னு. அப்ப அந்த நான் பிராமின் ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஒரு கேட்டகரி. அப்புறம் அதை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வன்னியர், தேவர், நாடாரு, நாய்க்கர், இவங்கெல்லாம் அதுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க. இப்படி ஒரு போராட்டம் நடந்து கொடுக்கும் போது வன்னியர்கள் கேட்கிறாங்க, எங்களால பிசிக்குள்ள போராட முடியல, அப்ப எங்களுக்கு தனியா கொடுங்கன்னு. அவங்க தனியா கொடுக்க முடியாது சட்டத்துல, ஒரு சாதிக்கு மட்டும். உடனே கலைஞர் 108 சமூகங்களை ஒருங்கிணைத்து, புறமலைக்கல்லர், கொண்டையங்கோட்டை மறவர், குறவர், இருளர்னு இந்த இதுவரையும் இடஒதுக்கீடு வாய்ப்பு பெறாத சமூகங்களையா தேடி தேடி, இசை வேளாளர் அப்படின்னு தேடி 108 சமூகங்களை ஒருங்கிணைத்து 20 விழுக்காடு எம்பிசி அப்படின்னு 20% கொடுக்குறாங்க. அதில் பாமக காரங்களுக்கு எங்களுக்கு தனியா 10 கேட்டா நீங்க 20ன்னு ஆக்கி மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கிறாங்க. ஆனா அது குறைவு, அது பின்னாடி முடியுமான்னு பார்க்கலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு எப்படி யோசிக்குது பாருங்க. அப்புறம் அருந்ததிய மக்கள் ஒரு கோரிக்கை வைத்த போது 2009 அதையும் கொடுக்குறாங்க. அருந்ததிய மக்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்த காரணத்தினால்தான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் கலைஞருக்கு அம்பேத்கர் விருது கொடுக்கிறாரு. இத்தனைக்கும் சொல்ல போனா அந்த அருந்ததிகளுக்கான உள்ளீடு ஒதுக்கீடை வச்சு எப்படியாவது விசிகாவுக்கும் அருந்ததிகளுக்கு சண்டை முட்டி உள்ளான்னு எத்தனையோ பேர் யோசித்தாங்க. ஆமா, அது நடந்தது. எப்படிங்க பறையர்கள் அருந்ததிகளுக்கு கொடுக்குற, ஏன்னா பறையர்களோட இடஒதுக்கீடு தான் அதுல போகுது. 18% பறையர்கள் பல்லர்கள் மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அருந்ததியர் சொன்ன போது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அந்த நியாயத்தை உணர்றாரு. ஆமா, நம்ம ஒடுக்கப்படுறங்கிறது உண்மைதான், ஆனா நம்மளோடய ஒருத்தன் ஒடுக்கப்படுறானா அவனுக்கு இன்னும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு திருமாவளவனே அதை ஆதரிக்கிறார். ஐயா அதிகமான அவர்கள் அந்த கோரிக்கை வைக்கிறாரு, அதிகமான கோரிக்கையை திருமாவளவன் ஆதரிக்கிறார், அருந்ததி அமைப்புகளுடன் நிக்கிறாரு. ஆமா, நான் உங்க பக்கம் தான் நிற்பேன். அதை பல முறை திருமாவளவன் அவர்கள் சொன்னார். ஒரு பார்ப்பனருக்கும் இடைநிலை சாதிக்கும் பிரச்சனைனா இடைநிலை சாதி பக்கம், ஒரு தேவர் பக்கம் தான் நிற்பேன், வன்னியர் பக்கம் தான் நிற்பேன். ஆனா அதே இடைநிலை சாதி ஒரு பட்டியல் சமூகத்தை அடிச்சா நான் பட்டியல் சமூகத்தில் நிற்பேன். அதே பறையர் சாதி உணர்வுடன் அருந்ததியர் அடித்தால் நான் அருந்ததியர் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னாரு. அதே அருந்ததியர் நான் ஒரு ஆம்பளைன்னு சொல்லி வீட்டில் உள்ள பொம்பளை அடிச்சா அந்த பெண்ணுக்காகத்தான் நிற்பேன். இப்படியான தலைவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. பெரியார் காலத்தில் இருந்து இப்படியான தலைவர்களை தமிழ்நாடு தந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழர்களை தந்த ஒரு மாநிலம் தமிழ்நாட்டை தந்து நீங்க வேற எங்கேயும் பாருங்க. அங்க முழுக்க யார் இருக்கா? சர்மா, பாண்டே, முகர்ஜி. நீங்க எப்படி அங்க சமூக நீதி எதிர்பார்க்க முடியும்? அங்க முற்போக்கு பேசுறவனே முகர்ஜியா தான் இருப்பான். முகர்ஜிகளிடமும் சர்மாக்களிடமும் பாண்டேக்களிடம் இருந்துதான் நீங்க ஓரளவாவது எதிர்பார்க்கவே முடியும். அதாவது பரவாயில்லப்பா, ஐயரா இருந்தாலும் ஒரு நல்லது செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க நினைக்கணும். ஆனா இங்கதான் நம்ம நீதிபதிகளா முனியசாமியும் கருப்பசாமி, ஏன் இன்னைக்கு ஒரு பழங்குடியினரை சேர்ந்த எத்தனை பேரை மாவட்ட நீதிபதி ஜட்ஜ் ஆகி இருக்காங்க. அப்ப அவனுக்கு தானே இந்த வழி தெரியும். இப்ப நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேணும். இடஒதுக்கீடு வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடுடைய வழியெல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியல. அதெல்லாம் பெரியார் போராடிட்டாங்க, நீதி கலைச்சல போராடினால அதனுடைய வழி தெரியாம இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்றைய இளைஞர்கள் கொஞ்சம் ஆபத்து தான், 2K கிட்ஸ் எல்லாம். அவனுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல.
அவன் அதை ஒரு அவமானம் பார்க்கறான். என்ன எங்களுக்கு ரிசர்வேஷன்ங்கிறீங்க, என்ன எங்க பேக்வர்ட் கிளாஸ்ங்கிறீங்க. அதுலயும் சில பிசி இருக்கிறான், ரிசர்வேஷன்னா எஸ்சிக்கு மட்டும் நினைச்சுக்கிறான். எங்களுக்கு கிடையாது, ரிசர்வேஷனாலே கோட்டானாலே எஸ்சிக்கு தானே அப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்படுது. இந்த ஆனா இன்று 80களில் இந்த மண்டல் கமிஷன் உணர்வு, ராம்விலாஸ் பாஸ்வான் மிகப்பெரிய தலித் லீடரு 80களில் பெரியார் திடலுக்கு வராரு. எதற்காக? தலித் இடஒதுக்கீடுக்காக கிடையாது, பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடை ஆதரித்து ராம்விலாஸ் பாஸ்வான் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அதுதான் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஒருங்கிணைவை செய்த தமிழ்நாட்டினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு கம்பீரமாக கண்ணியமாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த சூழலை எப்படியாவது ஒழிச்சிடணும், இடஒதுக்கீடை ஒழிச்சிடணும், தமிழ் மொழியை ஒழிச்சிடணும். இங்க எப்படியாவது தமிழ் மொழியை ஒழிச்சிடணும். இங்க இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை ஒழிக்கணும். இந்த முஸ்லிம்கள் இங்க தமிழ்நாட்டுல தான் முஸ்லிம்கள் ரொம்ப இயல்பான தமிழர்களா இருக்கிறார். இந்தியாவின் வட இந்திய பகுதிகளில் முஸ்லிம்கள்னா முஸ்லாமானா இருக்கிறான் தனியா, அவங்க ஏரியா, அவங்க பாக்கெட்டு. ஒரு இந்து முஸ்லீம் அவ்வளவு எளிதா பழகுறதே அங்க ரொம்ப ஆச்சரியமான அரசியலா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன், பாபருங்கிற அக்பருங்கிற சிங்கமும் சீதாங்கிற சிங்கமும் ஒரு கூண்டுல இருந்தா கேஸ் போடுறாங்க. அப்ப எப்பேற்பட்ட அறிவுபூர்வமான ஆட்களா இருக்கிறாங்க பாருங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் மாமா மச்சானா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல முஸ்லீம்களும் கிடையாது, இந்துக்களும் கிடையாதுங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழை மட்டும்தான். இங்க தமிழை மட்டும்தான் இருக்கிறான் தமிழ்நாட்டுல. ஏங்க தமிழ்நாட்டுல நீங்க நீங்க யாருன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு நாங்க இந்து அப்படின்னு சொன்னவன் ஒருத்தங்க கூட கிடையாது. அப்படி சொல்லவே மாட்டான். நீங்க யாருன்னா என்ன அடிப்படையில் கேக்குறீங்க அப்படின்னு தான் கேட்பான். ஏன்னா தமிழ்நாட்டுல இங்க பொம்மி நைட்டிஸ் கிடையாது. இந்த பொம்மி நைட்டிஸ் ஒரு விளம்பரம் வருதுல்ல, இதை அணிந்த பிறகுதான் நான் ஒரு பெண்ணாக உணர்கிறேன், அதுக்கப்புறம் இதை அணிந்த பிறகுதான் நான் ஒரு குடும்ப பெண்ணாக உணர்கிறேன். அப்ப இந்த நைட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டுல குடும்ப பெண்களும் கிடையாது, பெண்ணாவும் உணரல போல. இவங்க விளம்பர யுக்திக்கு பாருங்க, முதலாளிகளுடைய விளம்பர யுக்திக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ஆண் பெண் உணர்வு கற்பிதங்களையும் சேர்த்து விற்கிறாங்க. நீ ஒரு பெண்ணா உணரு, வேற வழி இல்ல, நீ பெண் இந்த நைட்டிஸை போடு அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பெண்ணடிமைத்தனத்தெல்லாம் அப்படியே பேசிக்கா மெயின்டைன் பண்றது. இதை போட்டு ஒரு பெண்ணா காமிச்சிருமா நீ எப்படியாவது அப்படின்னு. அது மாதிரி இங்கெல்லாம் யாரும் இந்துவாவே இங்க கிடையாதுங்க. ஏங்க உசிலம்பட்டி, எங்க ஊர் பக்கம் உசிலம்பட்டி தேனி சைடு இருக்கக்கூடிய பிரமலை கல்லர்களுக்கு அவன் வாழ்வியலும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீமுடைய வாழ்வியலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க சங்கிகள், பிரமலை கல்லர் ஒரு இந்து தேவர் அப்படிங்கிறான். நான் கேட்கிறேன், இந்து ஐயங்காருடைய வாழ்வியல் எடுத்துக்குவோம், ஒரு இந்து பிரமலை கல்லருடைய வாழ்வியல் எடுத்துக்குவோம், ஒரு விரும்பாண்டின்னு எடுத்துக்கோங்க. விரும்பாண்டியும் பார்த்தசாரதி ஐயங்காரையும் நம்ம வாழ வைப்போம். அந்த பார்த்தசாரதி ஐயங்காரு விரும்பாண்டியும் 1% கூட சிமிலாரிட்டி இருக்காது லைஃப்ல. ஆனா விரும்பாண்டியையும் நீங்க ஒரு அப்துல் காதரையும் வாழ வச்சீங்கன்னா அவங்க சாப்பாட்டு முறையிலிருந்து 2 பேரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. உண்மை. ஒரு விரும்பாண்டிய அவனும் போய் கரிமீன் அடிச்சு சாப்பிடுவான், நல்லது கெட்டதுன்னா அவன் கறி தான் அடிப்பான். இஸ்லாமியர்கள் நல்லது கெட்டதுன்னா வீட்டுல மாமிசம் தான் செய்வாங்க. நீங்க பார்த்தசாரதி ஐயங்காருங்கிற இந்து ஒரு நல்லது கெட்டனா வாங்கினே போய் கடை வெட்டிட்டு வருவோம் அப்படின்னா என்ன பண்ணுவான், தம்பி இல்லனே நம்மளாம் இந்துக்களாச்சே, நானும் நீங்களும் ஒண்ணு தானே, வாங்க ஒரு கடை வெட்டி சாப்பிடுவோம்னா, தம்பி அப்படி நம்ம இந்துவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தம்பின்றான். உடனே இந்து இல்லைன்றான் அவன். இல்ல தம்பி, பிராமின் வேற தேவர் வேற தம்பி, நீங்க வேற அப்படின்றான். அப்போ ஒரு இஸ்லாமியருடைய வாழ்வியில நீங்க இங்க உள்ள தலித்துக்கோ வன்னியருக்கோ தேவருக்கோ நாடாருக்கோ எடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சாப்பாட்டு முறையில இருந்து எல்லாமே தான். கடவுள் வணக்கத்திலையும் பாத்தீங்கன்னா அவன் வைக்கிற கடவுள் வேற, இவங்க வைக்க இந்துக்கள் இவன் சொல்றக்கூடிய தேவர் வன்னியர் நாடாரு கோனார் இவங்க வைக்கிற கடவுள் வணக்க முறைகள் வேற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா பிற்படுத்தப்பட்ட ஒரு தலித் மக்களுடைய கடவுள் வணக்கம்லாம் பெரும்பாலும் ஒரு முன்னோர் வழிபாடு மாதிரிதான். அது பெரிய அவங்க கடவுளுக்கெல்லாம் சக்தி கிடையாது. அவன் பாட்டுக்க போவான், அவன் சாமின்னு எதை நம்புறானோ அதை போய் கண்ணாமனான்னு திட்டுவாங்க. உன்னே தானே நம்புனேன், ஏன் பரீட்சையில ஃபெயில் ஆக்கி விட்டையில இருந்து, ஏன் தாத்தாக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுல இருந்து, இன்னும் சொல்ல போனா பசங்களாம் ஐயனார் கோயிலுக்கு தனக்கு பிடிச்ச பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிதான் நேர்ந்துக்குவாங்க. ஏன்னா அவன் அதை கடவுளா பார்க்கலங்க, ஃப்ரெண்டா தாங்க பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு பல வீட்டுல உள்ள சாமி படத்தை உடைப்பாங்க. என்னன்னு கேட்டா, வீட்டுல கேதம் விழுந்துருச்சு, நான் நம்புனேன் என் காளி என்னை என் மாரியம்மா என்னை காப்பாத்துவான் நம்புனேன், சீலக்காரி என்னை ஏமாத்திட்டில்லடி அப்படின்னு சொல்லி சாமியோட சண்டை போடுவாங்க. யாரையோ சண்டை போடுற மாதிரி. இந்த கடவுள் வணக்கம் பார்ப்பனர்கள்ட்ட கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது பார்ப்பனர்களுக்கு. ஏங்க கடவுள் நம்பிக்கை இருந்தா அவன் போய் சிங்கத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி வைப்பானாங்க? ஒரு கடவுள் நம்பிக்கை உண்மையிலே அவனுக்கு இருக்குன்னு வச்சுக்குவான். சிங்கத்திட்ட போய் அவன் ராமர் சீதான் விளையாண்டுகிட்டு இருப்பானா?
கடவுளை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? அவன் நம்புற கடவுளை, ஆனா அவன் அதை செய்வான். ஏன்னா அவனுக்கு கடவுள்னா யாரு தெரியுமா? மந்திரங்கள். அவன் சில மந்திரங்களை வச்சு இதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றான். அந்த மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் தான் கடவுள். சோ கடவுள் அவனுக்கு பிரையாரிட்டி கிடையாது, மந்திரங்கள் முதன்மையானவை. அவனுடைய மந்திரங்களுக்கு கட்டுப்பட்ட கடவுளே யாருக்கோ ஒபே பண்றாரு அவங்களுக்கு படி. அந்த மந்திரங்களை யாரு சொல்லணும், யாரு கட்டுப்படுத்துவானா? பிராமணர்கள் மட்டும்தான் சொல்லணும். அவன்ல இருப்பாருங்க. அப்ப அவன் தான் பெரிய ஆளு, அவனுக்கு கீழே மந்திரத்துக்கு கீழே தான் கடவுள். இதுதான் அவன் கான்செப்ட். இங்க பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் சாமிங்கிறது அப்படி கிடையாது. அவன் வீட்டுல ஒரு ஆளு, அவங்க தாத்தா முன்னோரு அந்த மாதிரி வணங்குற முறைகள். சோ இவங்களுடைய இந்த கான்செப்ட் படி இந்துக்களேன்னு பள்ளிவாசல் இடிக்கிறதுக்காக கூப்பிடுற கூட்டம் தான் கோணார்களையும் நாடார்களையும் தலித்துகளையும். அவன் வீட்டுக்குள்ள கூட சேர்த்துக்க மாட்டான், கோவிலுக்குள்ளேயும் சேர்த்துக்க மாட்டான். ஒரே மதம்ங்கிறான், வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்க மாட்டான், சம்மந்தம் பண்ணிக்க மாட்டான். ஒரே மதம் தானே, கோணாரும் ஐயரும் சம்மந்தம் பண்ணுவாங்களா? அதுவும் நடக்காது. சரி, சாமி கும்பிட்ற இடத்துலயே சேர்த்துக்குவானா? சாமி கும்பிட்ற இடத்துலயும் அவன் அங்கங்க நின்றணும். இவன் கொடி மரத்துக்கிட்ட நிக்கணும், அவன் நந்தி சிலை கிட்ட நிக்கணும், அவன் கோவிலுக்கு வெளியே நிக்கணும். அப்புறம் எதுல தாண்டா ஒண்ணு சேரணும்? எதுலையுமே ஒண்ணு சேர மாட்டோம். நாங்க அப்பப்ப தேவைன்னா இந்துக்களை வாரீர் பள்ளிவாசல் இடிப்போம், சர்ச்சை இடிப்போம்னு கூப்பிடுவோம். அப்பப்ப வந்துருங்க. அதுக்குதான் பயன்படுத்துறானே ஒழிய அவனுக்கு உண்மையில் மதப்பற்றோ அந்த இந்துக்கள் மீதான அன்போ கிடையாது. அப்ப உண்மையில் இந்துக்கள் மீது அன்பு வைப்பவர்கள் யாரு? அவங்க கிட்ட அத்தாவா வாப்பாவா மாமா மச்சான் பழகுற இஸ்லாமியர்கள் தான். ஒவ்வொரு கோணார்ட்டையும் நாடார்ட்டையும் தலித்துக்கிட்டையும் வன்னியர்கிட்டையும் மாமா மச்சானா பழகிட்டு இருக்கிறது மனசாட்சியுடன் சொல்லுங்கள், ஐயர் ஐயங்காரா முஸ்லிமா? இவன் தான் அவன் வீட்டுக்குள்ள போவான். அப்ப இப்படியான உறவுகளுடன் இருக்கின்ற இந்த நிலையில் தான் நமது நாட்டில் இப்படியான விசித்திரங்களும் அபத்தங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படியாவது சீர்குலைத்திடணும் அப்படிங்கிற உறவோட தான் இந்த மாதிரியான திட்டமிட்ட சதிகள் இந்த ஊர்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு, தமிழர்கள், இன்றைய இளைஞர்கள் நமக்கான வரலாறு என்ன என்பதை தெரிந்துக்கோங்க. சமூக நீதி, இடஒதுக்கீடு இது குறித்த வரலாறு தெரியாம இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 90ல குளோபலைசேஷன் வருது, நரசிம்மராவ் ஆட்சி. நரசிம்மராவ் ஆட்சியில தான் அந்த உலகமயமாக்கல் கதவை திறந்து விடுறான். அங்க இந்தியாவை பெரிய சந்தை காடாக்குறான். எல்லாரையும் நுகரணும், மக்கள் நம்ம நுகர்ந்துகிட்டே இருக்கணும், எதையாவது வாங்கிக்கிட்டே இருக்கணும். உனக்கு தேவைக்கு சந்தை கிடையாது, சந்தையின் தேவைக்கு நீ வாங்கிக்கிட்டு இருக்கணும், பலியாகணும். அதுதான் குளோபலைசேஷன். அதை எப்போ கொண்டு வர்றான்னு பாருங்க. 91ல மண்டல் கமிஷன், விபி சிங் ஒரு சமூக நீதி காவலர். அந்த விபி சிங் நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அரசு, மத்திய அரசில் இடஒதுக்கீடு 27%. அதை கொண்டு அடுத்த நிமிஷம் இந்த ஒன்றிய அரசு, அன்றைய ஒன்றிய அரசு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்குறான். கவர்மெண்ட் ஜாப் இருந்தா தானடா நீ இடஒதுக்கீடு கேட்ப, எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்குறான். எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பாருங்க. இதுதான் ஆரிய சூழ்ச்சி. இப்ப இதுல ஒருத்தனுக்கு வேலை, இடஒதுக்கீடு நமக்கு இன்னும் முழுமையா நிறைவேற்றப்படுவதே இல்லை. புள்ளிவிவரங்கள் பாத்தீங்கன்னா தெரியும். வன்னியர்களுக்கோ நாடார்களுக்கோ தேவர்களுக்கோ ஒன்றிய அரசுல எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பாலச்சந்தர், மணிரத்னம், கமலஹாசன் எல்லாம் படம் எடுத்துருவாங்க. ரிசர்வேஷன் வந்துச்சு, நாட்டுல தகுதி திறமை போயிருச்சு அப்படிங்குவாங்க. அவன் நம்மளதான் சொல்றான்னு தெரியாம இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் எஸ்சிக்கான இடஒதுக்கீடை சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு. எஸ்சி இடஒதுக்கீடுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, மண்டல் கமிஷன் இருக்குது. அவன் தேவர் சமூகத்தையும் வன்னியர் சமூகத்தையும் உங்களுக்கு இடஒதுக்கீடுக்கு தகுதி இல்லாத நீ நாட்டை கெடுத்துட்டேன்னு தான் சொல்றான். கமலஹாசனும் மணிரத்னமும் பாலச்சந்திரமும் படங்கள் மூலமா இடஒதுக்கீடுக்கு எதிரான. இந்த வானமே இல்லைன்னு ஒரு படம் வந்து தெரியுமா? பாலச்சந்தர் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சீன் வரும், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். நடிகர் போய் பாரதியாருக்கு கொடை பிடிப்பாரு. என்ன ஐயரே, நீ எல்லாம் வசந்த சாதி, நான் முதலியாரு, நானும் வசந்த ஜாதி, நமக்கெல்லாம் வேலை வாய்ப்பே இந்த நாட்டுல கிடையாது. எப்படி அவர் முதலியாரையும் துறை கூட்டுக்கிறான் பாருங்க. ஏன்னா அவனை தூண்டி விடணும் என்னைக்குமே. அப்ப எப்படி இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை கேவலப்படுத்தி இந்த பாலச்சந்தர் எல்லாம் படம் எடுத்திருக்காங்க பாருங்க. மனதில் உறுதி வேண்டும் ஒரு சுகாசினி படம் வருது. அந்த படம் ஒரு பெண்ணிய சிந்தனை, பெண்கள் வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் கரெக்டு தான். அந்த படத்துல ஒரு வசனம் வரும், இதெல்லாம் போகிற போக்குல விஷத்தை விதைச்சிட்டு போயிடுவானுங்க இந்த பாலச்சந்தர் விசுவலாம். அதுல படத்துல ஒரு வசனம் வரும், அவன் தம்பி இருப்பான், அக்கா தான் குடும்பத்தை வேலை செஞ்சு காப்பாத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தம்பி ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி மதம் மாறிடுவான். அப்ப அந்த சீனை கேட்கும்போது, அப்ப நம்ம குடும்பத்தை விட்டே போறியா அப்படின்னு, ஆமா இதுதான் வழி, அவங்க மாற சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதோட அந்த தம்பியோட உறவு அந்த குடும்பத்துல இருந்து பிரிஞ்சிடும். இத சராசரியா பாக்குற ஒரு மாற்று மதத்தினர் எப்படி பார்ப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, ஓ முஸ்லீமை கல்யாணம் பண்ணா ஒரு குடும்பம் உடைஞ்சிரும். எவ்வளவு அழகா அவன் தன்னுடைய அரசியல, பிஜேபிக்கான வேலையை ரொம்ப அழகா செஞ்ச ஒரு பாலச்சந்தர் தான் தமிழ் சினிமால.
மத மாற்றத்துக்கு எதிரான இதெல்லாம் அவருடைய படத்துல தான் இருக்கும். இடஒதுக்கீடுக்கு எதிரானது, இந்தியை திணிக்கிறது. தில்லு முள்ளுன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, விசுவோட வசனத்துல, பாலச்சந்தர் டைரக்ஷன், ரஜினிகாந்த் படம். அது ஒரு காமெடி படம் தான். ஆனா அதுல எவ்வளவு விஷமத்தனத்தை சேர்த்திருப்பாரு தெரியுமா? அதுல தேங்காய் சீனிவாசன் கேட்பாரு, ஏன்பா உங்க அப்பா என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காரு? சார், முதல்ல நான் ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் நான் ஒரு தமிழன் அப்படின்னு எங்க அப்பா சொன்னார் சார். இப்ப ரொம்ப தேவையா இன்டர்வியூல? எவ்வளவு விஷமத்தனமா பாருங்க. 81 எம்ஜிஆர் ஆட்சி, இந்திய எதிர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்திய எதிர்ப்பு உணர்வு, தமிழ்நாடுனாலே இந்திய எதிர்ப்பாங்க, இந்திய படிக்க வைக்க மாட்டாங்கிற விமர்சனம் இருக்கிறப்ப ரஜினியை வச்சு விசு வசனம் எழுதுறாரு. சார், நான் முதல்ல ஒரு இந்தியனா இருக்க ஆசைப்படுறேன் சார், அதுக்கப்புறம் தான் சார் நான் ஒரு தமிழன். அப்படிதான் சார் எங்க அப்பா சொன்னாருன்னு. இந்தியாவிலேயே எல்லா மொழி பேசுற மக்களையும் மதிக்கிற இந்தியனா இருக்கிறது தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான். ஆனா இவங்க திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்காரனாலே பிரிவினவாதிங்க வாங்க. இந்த அர்ஜுன் ஒரு நடிகர் இருக்காரு, கர்நாடகத்துல இருந்து தமிழ்நாடு நடிப்பாரு. எப்ப பார்த்தாலும் தமிழ்ன்ட்ட இந்தியனாரு தேசபக்தி ஜெய்ஹிந்துங்குவார். ஏண்டா உங்க ஸ்டேட்டுக்காரன் தண்ணியே தர மாட்டேங்கிறான், அவன்கிட்ட போய் இந்தியனாடுறா, இந்தியனுக்கு இந்தியன் தண்ணி குடுறான்னு சொல்லி நீ படம் எடுக்க மாட்டாங்க. இந்த வேக வேகமா வந்து இந்த அதர் லாங்குவேஜ்காரெல்லாம் இங்க வந்துட்டு இந்தியன் வாங்க. இவங்க எல்லாம் சொல்றதுடைய அரசியல். அதனால இந்த விசுவோட அரசியல் அதே போல. அந்த விசு இந்த சம்சாரம் மின்சாரம்னு ஒரு படம் எடுத்தாரு, சம்சாரம் அது மின்சாரம்னு. அந்த படத்துல பாருங்க, ஒரு வட இந்திய பெண் இங்க வரும், அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணுவான். விசுவோட அந்த பையன் அந்த 10th படிச்சுட்டு இருப்பான், நம்ம காஜா ஷெரீஃப்னு நினைக்கிறேன் அந்த நடிகர். அவனுக்கு ஹிந்தி தெரியலங்கிறத அப்படி ஒரு குற்ற உணர்ச்சியா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அவனுக்கு எதுக்கு ஹிந்தி தெரியணும், அவன் தமிழ்நாட்டுக்காரன். அந்த ஹிந்தி பொண்ணு இங்க வருது, அந்த பொண்ணு தானே தமிழ் படிக்கணும். கடைசியில் அந்த பொண்ணு இவனை பாகல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகும். இவன் உடனே பாகல் அப்படின்னு நிற்பான். இந்தி படிக்க தெரியாம தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இந்தி படிக்க விடாம நம்மளை இப்படி பாடாப்படுத்திருச்சுன்னு படம் எடுக்கிறான். ஆனா இந்திக்காரன் என்னவா இருக்கிறான், இன்னும் இங்க வந்து பானிபுரி வித்துட்டு தான் இருக்காங்க. அவன் அங்க பாவங்க. அவன் இவன் வந்துகிட்டு இங்க வந்துகிட்டு நீ இந்தி படிக்காம வாழ்க்கையை தொலைச்சிட்டியா? யாரு தொலைச்சிட்டா? இன்னைக்கு இந்த கோயத்துங்கிற சொர்க்க பூமியில வாழ்ந்துட்டு இருக்குது தமிழன் தான். அவனை இந்தி படிச்சா வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆங்கிலம் படிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான் தமிழன். அமெரிக்கால இருக்கிறான், லண்டன்ல இருக்கிறான், இன்னைக்கு சயின்டிஸ்டா இருக்கிறது. எவ்வளவு பெரிய அறிவாளி தமிழன். இந்தி படிக்காதனாலதான் அவன் அறிவாளி ஆனா. அவன் இந்தி மட்டுமே படிச்சு தமிழ்நாட்டுல வந்துகிட்டு, அவனுக்கு தமிழ்நாடெல்லாம் சுவிட்சர்லாந்து மாதிரி, அவனுக்கு பாவம். மெட்ராஸ் எல்லாம் அவனுக்கு அமெரிக்கா மாதிரிங்க. அவன் எல்லாம் இங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பொது இடத்துல எச்சி துப்ப மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய பொதுவான டிசிப்ளின்ஸை பார்த்தே அவன் மறல்றான். தமிழர்கள் இவ்வளவு சுத்தமா இருக்கிறாங்களே. ஏன்னா அவனுக்கு பாத்ரூம், அவங்க வர ட்ரெயினே நமக்கு பாவமா இருக்கும். அது ஒரு எக்ஸ்பிரஸ் வரும், ஹவுரா எக்ஸ்பிரஸா ஏதோ ஒண்ணு, அவங்க பீகார்ல இருந்து. அதுல சத்தியமா அவங்கள தவிர வேற யாரும் போக மாட்டாங்க, யாரும் போகவும் முடியாது. பான்பிராக்கு எங்க தொட்டில், டாய்லெட் பக்கத்துல தொட்டில் கட்டி போட்டிருக்கிறாங்க. அவனுடைய வாழ்முறையே அப்படிதான் இருக்கு. ஒரு வகையில பாவம். ஒரு இன்னொரு கூட்டம் இப்படி இருக்கு வச்சிருக்காங்களேன்னு அதுக்கும் நம்ம கோவப்படுறோம். இப்ப அவனுக்கும் சேர்த்து வாழ்வழிச்சு கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு தான். மறுக்க முடியுமா சொல்லுங்க? வட இந்தியர்கள் இங்க வந்து வேற எந்த ஸ்டேட்டுக்கு போறான்? பீகார்ல இருந்து இந்தி பெல்ட்டான ஊபிக்கா போறான். ஊபி மாப்பி பீகார்லாம் எங்க வந்துகிட்டு இருக்கிறான்? இங்கதான் வந்து நிக்கிறான். ஆனா தமிழனை பாருங்க, இவங்களுக்கு இன்னும் இந்தி மோகம். இவங்களோட ஃபீலிங்க பாருங்க. நம்ம போயில அவன்கிட்ட போய் எப்பா பானிபூரி கொடுன்னு கேட்க மாட்டாங்க. இவன் அவன்கிட்ட போய் ஏக் பானிபூரி அப்படின்னு நான் பார்ப்பேன். டேய், அவன் இங்க பொழைக்க வந்திருக்கிறான், நீங்க முதலாளியா இருக்க. அவன் பாவம் போல வந்திருக்கான். அவன் குழந்தை 2 பேர் நின்றுகிட்டு இருக்கும், ஒய்ஃப் தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு, பாவம். அவனை பார்த்து பரிதாபப்படு. என்னப்பா படிக்கலையாப்பா குழந்தை? நான்லாம் போனா அப்படிதான் கேட்பேன், ஏன் உன் குழந்தை படிக்கல, என்னால, என்னப்பா அதுன்னா அப்படியே முழிப்பானுங்க. அவங்களுக்கு இப்படி கேட்கறதே இப்படிலாம் அங்க பீகார்ல கேட்டிருக்க மாட்டாங்க. இப்ப நான்லாம் ஒரு குழந்தையோ யாரோ வயசை பிச்சை எடுத்தா முதல் கேள்வி இந்த குழந்தை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு கேட்பேன். ஏன்னா இது பெரியார் தந்த பண்பு எனக்கு. நம்ம குழந்தைன்னா படிக்கணும், அது எந்த மொழி பேசுற குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தை படிக்கணும். அவங்களுக்கு அப்படி கேட்கிற பண்பே கிடையாது. அவன் முழிக்கிறான் அப்படியே. இவன் அவன்கிட்ட போய்கிட்டு பிளேட் ₹10 அப்படிங்க. டேய், அவனை தமிழ் படிக்க விடுறான். அவனுக்கு இதுதான்டா பொழைக்கிற இடமா இருக்கு. இப்ப இங்க வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் அரபு தெரியும். நீங்க இங்க அரபு படிக்கிறதா சரி, ஏன்னா அவங்க மண்ணுக்கு வந்து அவங்க மொழியை படிக்கணும். அவங்க உங்களுக்காக தமிழ் படிச்சுட்டு இருப்பாங்களா? தம்பி, நீங்க திருவாரூர்ல இருந்து வந்துட்டீங்க, நாங்க ஒவ்வொரு அரபியும் எப்படியாவது கம்பராமாயணம், தமிழர் பண்பாடு, சங்க இலக்கியம் எல்லாம் படித்து விடுகிறோம் தம்பின்னு. ஆனா நம்ம சங்கிகள் என்ன சொல்றாங்க, வட இந்தியர்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, அவன் தமிழ்நாட்டுக்கு பொழைக்க வரான், தமிழும் அவன் கத்துக்க மாட்டான், நீங்க எப்படியாவது ஹிந்தி கத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இது உலகத்துல எங்கேயா நடக்குமா?
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு பிரச்சனையே தமிழன் அறிவாளியா இருக்கிறான், நல்லவனா இருக்கான், விட்டு கொடுக்கிறவனா இருக்கான், ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறாங்க. அவன் பாண்டியர்கள் காலத்துல பாண்டிய மன்னர்களுக்கு விசிறி விடுறதுக்கு யமனர்கள், ரோமானர்களும் கிரேக்கர்களும் வந்து விசிறி விட்டுருக்காங்க. அந்த காலத்திலேயே அவன் அப்படி ஒரு தொடர்போட இருந்திருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பாரம்பரியம் கிடையாது. அதனால இவங்க வந்து நம்மளை அழிக்க பாக்குறான், மதத்தை வச்சு பிரிக்க பாக்குறான். தமிழர்கள்னு ஒண்ணு சேராம நீ முஸ்லீம் நீ இந்து அப்படின்னு சொல்லி பாக்குறான். தமிழ்நாட்டுல ஒருபோதும் இந்துன்னு சொல்றேன், ஏன்னா இங்க இந்து கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இந்துவாவும் முஸ்லீமாவும் யாரும் இல்லை. அந்த கமலஹாசன் ஒரு முறை ரொம்ப அறிவாளி மாதிரி இந்த 2019 தேர்தலில் அரவக்குறிச்சியா தோரங்குறிச்சியா முஸ்லீம்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஊரு, அங்க போய் இவர் நிக்கிறாரு. அவர் இயல்பா பேசினாலே புரியுறது கஷ்டம். இவர் அப்படி முஸ்லீம்களை அப்படி அப்பீஸ் பண்றதுக்காக பேசுறாராம் கமலஹாசன். அப்படியே தேர்தல் பிரச்சாரத்துல போய் நின்றுக்கிட்டு எல்லாம் இங்கிட்டு ஃபுல்லா பருதாவா இருக்கு, அங்கிட்டு ஃபுல்லா தொப்பி வச்சு முஸ்லீமா நிக்கிறாங்கன்னு கமலஹாசன் இந்த முஸ்லீம்களை கூட்டமா பார்த்துட்டு அரசியல்வாதிகளுக்கு எதையாவது சொல்லுவாங்கல்ல, நான் உங்களுடைய அன்றே இஸ்லாமியர்களுக்காக அந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி கமலஹாசன் ஒரு பிட்ட போட்டிருக்காரு. என்னன்னா, காந்தியை சுட்டு கொன்றது ஒரு இந்து அப்படின்னாரு கமலஹாசன். ஒரு முஸ்லீம் கூட கைத்தட்டல. காந்தியை சுட்டு கொண்டது இந்து கிடையாது, இந்துத்துவா வெறி பிடிச்ச RSS கொண்ட கோட்ஸே. அப்படி சொன்னாதான் முஸ்லீம் கைத்தட்டுவான். முஸ்லீம கொன்னது இந்துவ, ஒரு காந்திங்கிற ஒரு இந்துவை கொன்னது ஒரு முஸ்லீமு, அல்லது காந்தியை கொன்னது ஒரு இந்து அப்படின்னு சொன்னா முஸ்லீம் கைத்தட்ட மாட்டான். ஏன்னா இந்துங்கிற மதமோ இந்து மக்களோ முஸ்லீம்களுக்கு எதிரியா தமிழ்நாட்டுல என்னைக்கு இருந்தது இல்ல. அதனால கமலஹாசன் சொல்றாரு, எவ்வளவு ஒரு நயவஞ்சக பேச்சு பாருங்க. காந்தியை கொன்றது ஒரு இந்து அப்படின்னு முஸ்லீம்கள் மத்தியில் சொன்னா முஸ்லீம் சந்தோஷப்படுவான். அவன் எப்படி சந்தோஷப்படுவான்? அவன் பெரியப்பா, அவன் மாமா மச்சனை பத்தி நீ அவன்கிட்ட தப்பா பேசிட்டு போயிருவியா? நீதாயா முஸ்லீம்களுக்கு அந்நிய. கமலஹாசன் அவர்களே, பார்த்தசாரதி என்ற கமலஹாசன் அவர்களே, நீங்க தாயா அந்நிய முஸ்லீமுக்கு. அங்க தோரங்குறிச்சியில் இருக்கக்கூடிய முத்துரையரோ நாடாரோ நாய்க்கரோ தேவரோ அந்நியர் கிடையாது. நீ அந்நியர், நீ ஆரிய இனம். முஸ்லீமும் இங்க உள்ள இந்துவும் ஒரே திராவிட கூட்டம், ஒரே தமிழ் சமுதாயம். அவன் எப்படி எதிரியா பார்ப்பான்? அதனால நீ RSS சொல்லு, முஸ்லீமோட சேர்ந்து இந்துவும் கைத்தட்டுவான். RSS மதவெறிக்கு காந்தி பலியானான்னு சொல்லு, முஸ்லீமும் கைத்தட்டுவான், இந்துவும் கைத்தட்டுவான், கிறிஸ்டினும் கைத்தட்டுவான், கடவுளை மறுக்கிற பெரியாரிஸ்டும் கைத்தட்டுவான். நீ இந்த முஸ்லீம்கிட்ட வந்து இந்துக்களை தூண்டி விடுற வேலையை நடக்காது. அவன் இந்துவை பகைக்க மாட்டான். அதே மாதிரி நீ இந்துக்கள் ஏரியால போய் முஸ்லீம்களை பத்தி தப்பா பேசினாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. அவனே அடிச்சிருவான். எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு எடுபடாது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போய் முஸ்லீம் ஏரியாட்ட இந்துவையும் இந்து ஏரியால முஸ்லீம் திட்டுறது எடுபடாது. ஏன்னா தமிழ்நாடு இயல்பாகவே ஒரு சமூக நல்லிணக்க பூமி தான். ஒரு ஆரிய எதிர்ப்புங்கிறது பெரியார் காலத்துக்கு முன்பு இருந்தே இருக்கு. அப்பேற்பட்ட தமிழர் மண். அதையெல்லாம் நீடிக்க செய்யக்கூடிய அந்த சமூக நல்லிணக்க நம்ம தமிழர் தேசிய இன அடையாளத்தை தொடர்ச்சியா கொண்டு போனுங்கிற ஒரு முயற்சியின் விளைவுதான் இன்று நடைபெறுகின்ற தமிழர் எழுச்சி மாநாடு. அன்பு தோழர் தமிழ் அன்சாரி அந்த முயற்சியை தான் எடுத்திருக்கிறாரு. இங்க நீங்க அந்த வேலையை காட்டாதீங்க. இதை ஏன் அவர் முஸ்லீம் எழுச்சி மாநாடு நடத்தல? அவர் நடத்த மாட்டார். அப்படி இது தமிழர் எழுச்சி மாநாடு தான். தமிழர்கள் முஸ்லீம தமிழர் இல்லைன்னு சொல்லணுங்கிறதா அவன் எதிர்பார்க்கிறான். ஒரு 100 முஸ்லீம் சேர்ந்தா அவன் முஸ்லீம்களை பத்தி பேசுவான். என்ன வாப்பா என்ன அத்தா அப்படிங்கிறது மட்டும் தான் பேசிக்குவாங்க. அவங்க நம்ம ஆளுக கிடையாதுரா, அவங்க எல்லாம் வேற பாய்க அப்படின்னு. அதை உடைக்கிறதுக்காக தான் தோழர் இந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டுல அந்த பண்பு கிடையாதுரா, தமிழன் தாண்டா நாங்க தாண்டா தமிழன், எங்களை அள்ளி பாக்குற நீ யாரு? லால் சலாம்ல ரஜினிகாந்த் பேசுறாரு, வசனம் கேட்டீங்களா? அதுல ஒரு வசனம் வரும். அந்த படம் கமர்ஷியலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. வழக்கமான பாட்ஷா மாதிரி இருந்தா நேரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுல லால் சலாம் படத்துல ஒரு டயலாக் வருது. ஒருத்தர் சொல்லுவான், எங்க ஊரு அப்படின்னு ஒரு முஸ்லீம் சொல்லுவான். உடனே ஒரு இந்து இருந்துச்சு, என்னப்பா நீ ஏதோ உங்க ஊருங்கிற அப்படின்னு ரஜினி சொல்லாப்புல. அப்புறம் அவன் ஊர் இல்லாம இந்திய முஸ்லிம்களுடைய ஊரு யாது? ரஜினி பேசுறாரு, நான் பேசல. எப்பயும் சமூக நல்லிணக்கம் பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் பேசல, ரஜினிகாந்த் பேசுறாருங்க. அந்த வசனத்தை இப்படி சொல்லுவாரு. இந்திய முஸ்லிம்களை பார்த்து அங்கே போ இங்கே போன்னு சொன்னா எங்கடா போவான்? அவன் ஊர்றாது. எங்க அப்பன் தாத்தன் பாட்டன் இருந்த ஊரு இந்த மண். இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவில தான் இருப்போம். எங்க CAA சட்டத்தை கொண்டு வர நேரத்தில் ரஜினிகாந்த் பேசுகிற வசனம் இதுதான். தமிழ்நாடு லால் சலாம் தான். பாட்ஷா படத்துல ரஜினி மாணிக் வாழ்கன்னு கத்துவாங்க மும்பைல. அந்த ஒரு தாதாவா உருவாகிற சமயத்துல அந்த டயலாக் இப்ப கூட சன் டிவில போட்டாங்க. பாட்ஷா படம்
அப்ப ரஜினி சொல்லுவாரு, மாணிக் நை பாஷா அப்படிங்கிற. தியேட்டர்ல விசில் அடிச்சான். தியேட்டர்ல கைத்தறினவன் எல்லாம் முஸ்லீம் கிடையாது, இந்து தான். என் தலைவர் பாஷான்னு சொன்ன உடனே முத்துவாவும் அருணாச்சலமாவும் முருகனாவும் இருந்த ரஜினி ரசிகர்லாம் விசில் அடிக்கிறான், ஏ பாட்சாடா அப்படின்னு. எத்தனை பேர் இந்துக்கள் வந்து பாட்சா படத்துக்கு அப்புறம் பாட்சா ரவி, பாட்சா ராஜான்லாம் மாறுவாங்க. இந்த மதுரை சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த சினிமா ரசிகர்லாம் வச்சுக்குவாங்க, அவன் பயங்கரமான முருகனை பத்தினா இருப்பான். ஆமா, பாட்சா முருகன், ஏ அப்பா முருகனே பாட்சா ரசிகரா அப்படின்னு. ஏன்னா தலைவர் சொல்லிட்டாரு பாட்சா. என் நண்பர் அன்வர் பாஷா மாதிரி நான் இனி மாணிக்கம் கிடையாதுடா பாட்சா அப்படின்னு. மாணிக்கமா இருக்கிற வரையும் ரசிகர்கள் அமைதியா இருப்பான். பாட்சாவா வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தியேட்டர்ல ஆரவரிக்கவே செய்வான். சோ பாட்சாக்களை கொண்டாடும் தான் தமிழ்நாடு. அதே ரஜினி பாபா எடுத்தாரு, பாபா ஓடல. பாபா படம் ஓடலையே. அதே சூப்பர் ஸ்டார் நடிச்சது இந்துக்கள் பெரும்பான்மை உள்ள தமிழ்நாட்டில் பாபா ஓடல, ராகவேந்திரா ஓடல. ரஜினியோட 100வது படம் பாட்சான் நடிச்சார் பாருங்க, அதுதான் ஓடிச்சு. ஒரு முஸ்லிம் பெரியவர், முஸ்லிம் அம்மா அப்பா எடுத்து வளர்த்த படிக்காதவன் படம் தமிழ்நாட்டுல ஓடிச்சு. நீங்க முஸ்லிம்களை நீங்க முன்னிறுத்தின படங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல ஓடி இருக்கு. ஏன்னா இது இயல்பா அப்படிப்பட்ட மண்ணா இருக்குங்க. இதே கனின்னு ஒரு எம்ஜிஆர் படம் வந்துச்சு. அந்த படத்துல அந்த பாட்டு வரும், நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறணும் ஒரு பாட்டு. பின்னாடி ஒரு பாய் இருப்பாரு அந்த பாட்டுல. அதெல்லாம் இவங்க செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ணே இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் பெரியவர் இருக்குன்னு ஒரு டயலாக் வரும், என்றும் நல்லவங்க எப்போதும் உங்க பின்னால. பார்த்தா பின்னாடி ஒரு பாய் நிப்பாரு, எஸ் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டு மரபு அப்படி. இதை நம்ம கிண்டல் பண்ணி கூட சிரிக்கலாம். நீங்க கிண்டல் பண்ணா கூட ஒரு இஸ்லாமியரை வந்து ஒரு கதாநாயகன், ஊரே கொண்டாடுகிற ஒரு கதாநாயகன் ஒரு இஸ்லாமிய பெரியவரை ஏற்றுக்கொள்கிறான், இஸ்லாத்தோட நட்போட இருக்கான்னு காமிச்சுக்கிறான் பாருங்க. அதுதாங்க தமிழ்நாடு. எனக்கு வட இந்திய சினிமாக்கள் அதிகம் தெரியாது, நான் அங்க இந்த மாதிரி வந்திருக்கான்னு தெரியல, வந்திருந்தா மகிழ்ச்சி. ஆனா தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. இப்ப கேரளால நிறைய முஸ்லீம் கிறிஸ்டின் படங்கள் நிறைய வரும், தமிழ்நாட்டுல வராதுங்குவாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கேரளால முஸ்லீம் கிறிஸ்டின் மெஜாரிட்டி. அதனால கேரளால முஸ்லீம் கிறிஸ்டினை பத்தி படம் வர்றத பெருமையாவும், அங்க பிஜேபி எதிர்ப்பு இருக்குன்னு சொல்றத பெருமையாவும் சொல்றதை விட, இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுக்காக இப்படி படம் எடுப்பதும் அரசியல் பேசுவதுதான் பெருமையான விஷயம். மேற்கு வங்கத்திலேயும் முஸ்லிம்கள் அதிகம், தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு அதிகம் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் சிறுபான்மை தான் இஸ்லாமியர்கள். அதுலயும் பாதி பேர் உங்களை மாதிரி கொய்த்து அரபுன்னு வந்துடுறீங்க. எத்தனை பேர் எலெக்ஷன் டைத்துல வந்து ஓட்டு போடுவீங்கன்னு தெரியாது. புரியுதுங்களா? பொலிட்டிக்கலாவே பெரிய பவர் கிடையாது. ஆனா கேரளால முஸ்லிம்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பவர், கிறிஸ்டின்ஸும் முஸ்லிம்ஸும். அப்ப தமிழ்நாடு எப்படி இருக்கு பாருங்க. எம்ஜிஆர் காலமா இருந்தாலும் ரஜினி காலமா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஊரா இருக்கு. சினிமாவா எடுத்துக்கிட்டாலும் இவன் முஸ்லீமா தான் ஃப்ரெண்டுங்கிறான். அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து சிவாஜி பாவமன்னிப்புன்னு ஒரு படமே நடிச்சிட்டாரு. அதனால உங்களுக்கு இது இயல்பாகவே இப்படிப்பட்ட மண்ணாகத்தான் இருக்குது. இப்படி பேசினாதான் இங்க ஒரு தன்மையா இருக்கு. இங்க பாருங்க, இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுற கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. பாஜகவை தவிர்த்துட்டு இங்க அப்படிப்பட்ட கட்சிகள் கிடையாது. அப்ப நம்மளுடைய அடையாளம் எது? நீங்கள் இஸ்லாமியரா இருங்க, கிறிஸ்தவரா இருங்க, இந்துவா இருங்க, நம்முடைய அடையாளம் தமிழர் என்பதுதான். அதுதான் இங்க அடிப்படையான அரசியல். இன்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவனிடம் பல முறை பேரம் பேசிட்டாங்க. வடக்க இருந்து ஒரே பேரம்தான், இந்த பெரியாருங்கிற பேரை சொல்லாத, நீ ஒரு தலித்தா இரு, பறையரா இரு, பறையர் கட்சி நடத்து, பறையர்கள் திராவிட கட்சியில் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லு, தமிழ் தேசியம் பேசாத, ஈழ அரசியல் பேசாத, பெரியார் திராவிடத்தை விட்டுட்டு வா. அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்லிட்டாரு, பெரியார் என்பது இந்த மண்ணின் அடையாளம், திராவிடம் என்னுடைய கொள்கை, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தமிழ் உணர்வு. இன்னொன்னு, நான் பறையரா இருக்கிறேன், பல்லரா இருக்கிறேன், அடிப்படையில் நான் தமிழ இல்லைன்னா வேற எவன்டா தமிழ? நான் தான்டா தமிழ, மண்ணின் பூர்வீக குடி நானு, சங்க இலக்கியம் சொல்லுது. அதனால தலித் அரசியலை தமிழர்களுக்கு எதிராக முன்னிறுத்துற அரசியலை ஏற்கனவே டெல்லி செஞ்சு பாக்குது. சில பேரை வச்சு அப்பப்ப தூண்டி விடும். பறையர்களே, ஏய் நீ ஏன்டா தமிழன்னு போற, பிள்ளைமார் உன்னை ஏத்துக்குவானா, வன்னீர் உன்னை ஏத்துக்குவானா, தமிழங்கிறான் அப்படின்னு. அது உண்மைதான். அந்த சாதிய அரசியல் பெரியார் மண்ணில் இங்க சில சாதியவாதிகள் இருக்கிறாங்க தான். அதுக்காக தமிழருங்கிற அரசியல் வந்து நீங்க தள்ளி போயிட்டீங்கன்னா உங்களை அதை வச்சு அவன் நிரந்தரமாக பிரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பான். அந்த வேலையை தான் பார்ப்பான். அவன் வன்னீர்கிட்ட போய் சொல்லுவான், நீ தமிழர்னு சொல்லாத, தலித்துகள் தான் எல்லா சலுகையும் அனுபவிக்கிறான். இந்த திராவிட கட்சியில் பாரு, எப்ப பார்த்தாலும் எஸ்சி தான். அது கருணாநிதி எல்லாம் எஸ்சிக்கு தான் செய்வாரு. ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணு, நம்மள மாதிரி பெரும்பான்மை வன்னியர்களுக்கு தேவர்களுக்கு செய்ய மாட்டாங்க. அந்த திராவிட கட்சிகள் நம்மளை ஒடுக்கிறதுக்காக தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஏன்னா கலைஞர் ஒரு மைனாரிட்டி ஜாதி, அவரு இந்த வேலையை வன்னியர்கள்ட்டையும் தேவர்கிட்டையும் போய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சங் பரிவார்கள். ஆனா தலித்துகள்கிட்ட வந்து பாத்தியா, இது என்ன இருந்தாலும் திராவிட கட்சிங்கிறது இடைநிலை ஜாதி கட்சி, இந்த உணர்வை பதிவு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வேலையை அந்த வேற ஒண்ணும் இல்லைங்க, சின்ன வயசுல படிச்ச கதை தாங்க.
ஒரு சிங்கம் இருக்கும், 4 மாடு ஒற்றுமையா இருக்கும். ஒரு சிங்கம் உள்ள போய் நரித்தனமா பேசி பேசி 4ஐயும் பிரிச்சு விட்டுரும். நீ பிற்படுத்தப்பட்டவனா, வன்னியனா, பறையரா, பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிற வரையும் பார்ப்பனியம் உன்னை சனாதனம் உன்னை அடிச்சு தின்னுகிட்டே இருக்கும். நான் நின்னுகிட்டு நாங்க எல்லாம் ஒரே மொழிடா ஒரே இனம்டா நீங்க உணர்வோட நின்னீங்கன்னா எந்த கொம்புன்னு ஒண்ணும் செய்ய முடியாது. தமிழை மட்டும்தான் கொம்பேன். அதை உணர்வதற்கு நீங்கள் பெரியாரை படிக்கணும். பெரியார் படிச்சாதான் அந்த தமிழருங்கிற உணர்வுல வெறும் மொழி பெருமையும் தமிழங்கிற பெருமை மட்டும் இல்லாம சமூக நீதியும் சாதி ஒழிப்பு தான் தமிழனின் அடையாளம். அந்த உணர்வு பெறணும்னா பெரியாரை படிக்கணும். இல்லைன்னா வெறுமனே இந்த தமிழ் ஆசிரியர்களுடைய தமிழ் பெருமை மாதிரி ஆயிரும். பெண் என்பவள் எப்படி இருக்கணும், மடந்தையாக இருக்கணும், அவ ஒரு பாவையாக இருக்கணும், அவ ஒரு பொம்மை. இதுதான் நம் தமிழ் இலக்கியங்கள் போதிச்சிருக்கு. கண்ணகி மாதிரி இருக்கணும். கண்ணகி மாதிரி எல்லாம் யாரும் இருக்கவும் முடியாது, இருந்ததும் கிடையாது. கண்ணகி மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் இவங்களோட கற்பனை. இவங்க ஆம்பளைகளுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க, கண்ணகி மாதிரி இருக்கணுமா, எவ்வளவு ஒரு இதை பாருங்க. அதனால அந்த மாதிரி தமிழ் பெருமை மொழி பெருமை இலக்கியத்தை தூக்கி பிடிக்கிற ஆட்களா போயிடக்கூடாது. தமிழ் தேசியங்கிற அடிப்படையில பெரியாரை படித்து விட்டு இந்த மொழி உணர்வும் இருக்கும் போதுதான் அது சமத்துவத்தை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இன்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தெளிவா இருக்கிறார். ஒருபோது விலை போய்விடக்கூடாது. நாம் நிற்க வேண்டிய இடம் திராவிடம் தான். நம்முடைய அடையாளம் பெரியார் தான். பெரியார் அம்பேத்கர் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்ங்கிறது தான் திராவிட கழகத்தினுடைய இது. அதை உடைக்க சீர்குலைச்சு எப்படியாவது இவங்களை பிரிச்சிட முடியாதான்னு தான் ட்ரை பண்ணுது. அது பீகார்ல நடக்குது. ராம்விலாஸ் பாஸ்வான் பிரிஞ்சு போயிட்டாரு. ராம்தாஸ் அத்வாலே அம்பேத்கர் தொடங்கிய கட்சி இன்னைக்கு சங்கிகளின் கைகூடாரத்துல போயிட்டாங்க. மாயாவதி அம்மா தனிச்சு நிக்கிறேங்கிறாங்க. அதுக்கு அவங்க பிஜேபியோடய கூட்டணி வைக்கலாம். அப்ப இந்த நேரத்தில் அவர் தெளிவா இருக்கிறாரு. எவ்வளவோ சீண்டி பார்ப்பாங்க கடைசி நேரத்துல. என்னன்னு விடுதலை சிறுத்தைகள் கடைசியில 2 சீட்டு தானாமே. போன எலெக்ஷன் எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. போன சட்டமன்றத்துல இன்னும் அவ்வளவு பெரிய கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்குங்கிறீங்க, போய் 6 சீட்டுக்கு திமுக நிக்கிறீங்கன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் அன்னைக்கு அந்த 6 சீட்டை வாங்கல. இன்னைக்கு 4 எம்எல்ஏ. பொது தொகுதியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. 4 சட்டமன்ற உறுப்பினரில் 2 தொகுதி பொது தொகுதியில கொடுத்திருக்கு. ஒரு காலத்துல இதை வட தமிழக கட்சினாங்க, பறையர் கட்சினாங்க. இன்னைக்கு அது ஒரு வன்னியரையும் இஸ்லாமியரையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி தமிழர் கட்சி, தமிழ்நாட்டு கட்சி ஒரு மாநில கட்சிக்கு இணையா இருக்கு. 2 எம்பி இருக்கு. இனி அடுத்த கட்டம் ஒரு பொது தொகுதியில தலித்தையும் நிப்பாட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படியாவது திராவிடத்திலிருந்து தலித் அரசியலை பிரிச்சிடணும், திராவிடத்திலிருந்து தமிழ் தேசிய அரசியலை பிரித்து விடணும். இந்த முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதிலிருந்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதைத்தான், அந்த உணர்வை உணர்த்தும் விதமாகத்தான் இன்றைய மாநாடு நடப்பதாக நான் உணர்கிறேன், நினைக்கிறேன். இது போன்ற மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, சமூக நல்லிணக்கம் சார்ந்த அமைப்பை தமிமுன் அன்சாரி என்கின்ற ஒரு எழுச்சி தமிழர் இந்த தமிழர் எழுச்சி மாநாட்டை நடத்தி இருக்கிறார். இது போன்ற ஒருங்கிணைவு கட்சி கடந்து எப்பயும் இருக்கும். கூட்டணியில கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், கொஞ்சம் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதெல்லாம் வேற. தமிழன் தமிழன் தான். நம்ம எதிரி என்னைக்கும் யாருங்கிறதுல தெளிவா இருங்க. எதிரியை மட்டும் விட்டுறாதீங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த தெளிவு நமக்கு என்னைக்குமே இருக்கணும். அந்த உணர்வுடன் இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள், தலித் அமைப்புகள், பிற்படுத்தப்பட்டோர் அமைப்புகள் எல்லோருமே ஓர் அணியில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது சனாதன எதிர்ப்புங்கிற எதிர்ப்பு, தமிழின மீட்புங்கிற அந்த அரசியல், இது கண்டிப்பாக ஒரு சமூக நீதி, இடஒதுக்கீடு உணர்வு கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கும். அதற்கான முன்முயற்சியாக கடல் கடந்து நம்ம குவைத்தில் இந்த முயற்சியை நமது அண்ணன் எடுத்திருக்கிறார், நமது தோழர் எடுத்திருக்காருன்னா உங்களுடன் தொடர்ந்து நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற விஷயத்த நான் உறுதியா சொல்லி, மீண்டும் உங்களை சந்தித்தது, பேசியதில் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த அனுபவத்தை தந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி.